கொடுத்தாரு, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னார். எது எது அண்டர் கார்டு போடாதா இல்லை என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு எனக்கே தெரியல. ஸோ ஸ்டார்டிங் வித் இஃப்பா மீட்டிங்க்கு எதுக்காக நம்ம வரோம்னு நினைக்கிறீங்க? அப்புறம் அப்புறம் நெட்வொர்க்கிங்னு சொல்லலாமா? அதை நான் நெட் ஒர்த்துன்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த நெட்வொர்க்கிங் தான் நம்மளுக்கு நெட் ஒர்த்து ஆகும். ஸோ நம்மளுக்கு முதல்ல பக்கத்தில் இருக்கவங்க பேர் தெரியணும். இங்கே தெரியுமா அவங்கள யார் என்னன்னு பக்கத்தில் இருக்கவங்கள ஜஸ்ட்டு கேட்டுங்க, யார் என்னன்னு கேட்டுக்கோங்க. அப்படி கேளுங்க ஜஸ்ட் டிஸ்கஷனும் கொஞ்சம் லைட்டாக அலப்பறை பண்ணுவோம் ஸ்டேஜில். ஓகே போதும் டைம் இல்லை, பெல் அடிச்சிடுவாங்க. எதுக்காக பண்ணனா ஜஸ்ட் டு கிராப் கொஞ்சம் அட்டென்ஷனுக்காகன்னு சொல்லலாம். கொஞ்சம் அப்படியே மந்தமாக இருக்கும்ல, ஒரே ரிட்டர்னையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபண்டில் போடு அந்த ஃபண்டில் போடுங்கிறாங்க. காசு இருந்தால் போட மாட்டேனாடா, மார்க்கெட்டே இறங்கிட்டு இருக்கு, எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான், இருக்கிற காசை எடுக்காமல் இருந்தாலே போதும்னு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டாரு நான் எங்கேருந்து வந்திருக்கேன்றதை சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட்டு போகும்போது ஸ்லைட் ஒர்க் ஆகும். ஓகே, இது கண்ட்ரோல் ஸ்லைட் சேஞ்சர். போன வீக் ஹரி சார் கால் பண்ணார். ஹரிகரன் சார் போன வீக் கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் ஸ்லாட் பேசு அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னை பற்றி பேசுகிறது சார் எனக்கு ஒன்றுமே ஐடியா இல்லை, சடனாக சொல்கிறீங்க, ஒரு 4 நாள் தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இல்லை நான் சொல்கிறேனாக்கும், நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ பேசுகிற அப்படின்ட்டாரு. எனக்கு ஐ வாஸ் திங்கிங் அபவுட் ஸ்டாக்ஸ். ஏன்னா பேசிக்கலி நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பேக்ரவுண்ட்லேருந்து நான் வந்தவன். முன்னாடி பிஎம்எஸில் ஒர்க் பண்ணினேன். அதுக்கு முன்னாடி ஒரு சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சியில் ஒர்க் பண்ண மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காக ஒரு 1.5 years. அங்கேருந்து ஐ மூவ்ட் அவுட் டு another பிஎம்எஸ் பொட்டிக் நாஃபான்னு சொல்லிட்டு அங்கே நான் ஒரு 7+ years ஒர்க் பண்ணினேன். அதுலேருந்து வெளியில் வந்ததுனால ஐ வாஸ் லைக் திங்கிங் டு கிவ் சம் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ஸ்டாக்ஸ் பற்றி. ஸ்டாக்ஸ்லேருந்து எப்படி எவால்வ் ஆகிருக்கு போர்ட்ஃபோலியோலேருந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன்ஸ் வருது, ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்காம ரிவர்ஸ் கால்குலேஷனில் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஹரிஹரன் சார் நீ அதெல்லாம் அப்புறம் பேசு, முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் வந்தேன்னு சொல்கிறா அப்படின்ட்டாரு. ஸோ இதுதான் நான் அடுத்த டாபிக், எ ஸ்மால் ஸ்டெப் டு எ பிக் ரெவல்யூஷன். ஏன் நான் இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு B30 கேட்டகரியான ஒரு ஏரியா, அதாவது B30 பிராக்கெட்டில் இருந்தது தான் வேலூருன்றது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கும், 79.6 இல்லை 80 கிலோமீட்டர் இருக்கும் மொத்த ஏரியாவே. வெஸ்ட் தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரம் சேர்ந்தது தான் வேலூரும் கூட சொல்லலாம். அந்த இடத்துலேருந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் ஒரு மெட்ரோ சிட்டிக்கு இந்த பக்கம் இங்கே வந்திருக்கேன். இங்கே எனக்கு ரூட்டு கூட தெரியாது, கூகுள் மேப் இல்லைனா எல்லாம் எங்கேயுமே போக முடியாது, டு பி வெரி ப்ரிசைஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு விதமான ஒரு செயின், நம்மளை யானை நம்ம எப்படி காலை கட்டிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு செயின் மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தது. அதை உடச்சிட்டு அதை கம் அவுட். அதாவது என்னால் முடியுமா, ஒன்றால் முடியுமா, இதை யோசிக்க முடியுமா, நம்மளால் ஃபண்டு மொபைலைஸ் பண்ண முடியுமா, ஆஃபீஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத உடச்சி ஐ ஹவ் கம் ஃப்ரம் B30 கேட்டகரி பிராக்கெட் ஊர்லேருந்து ஐ ஹவ் கம் டு மெட்ரோ சிட்டி. இந்த இடத்துல பல்லாவரத்தில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கோம். நான் எடுத்துட்டு நான் இங்கே மாற்றிக்கிறேன். இது என்னன்னு தெரியுதா எல்லாருக்கும்? பயங்கரமாக சொல்லிட்டீங்க, என்னமா நிறைய கோயில் போயிங்க போல இருக்கீங்க. இதை நான் இஃப்பாவோட கம்பேர் பண்ணுறேன். இல்லை சொல்லி முடிகிறேங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஐ வாஸ் சிட்டிங் சம்வேர் தேர். அந்த லெஃப்ட் கார்னரில் ஐ யூஸ் டு சிட். அங்கே சரவணன் சார் உட்காந்துருக்கார் இல்லையா, அங்கே தான் ஐ யூஸ் டு சிட் தேர். அங்கே தான் என்னோடய பிளேஸ். அங்கே இருப்பேன், எழுந்து வெளில போயிடுவேன் ஃபோன் பேசுகிறதுக்கு. யார் பண்ணுறாங்களோ எழுந்து வெளில போயிடுவேன். அங்கேருந்து பொறுமையாக ஐ மைக்ரேட்டட் ஃப்ரம் தேர் டு ஹியர் பிகாஸ் ஆஃப் ஹரிகரன் சார், சுந்தர் சார், மகேஷ் சார்னால எல்லாரையும் அங்கேருந்து இங்கே வந்தேன். அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, இஃப்பா டீம் அங்கேருந்து இங்கே தள்ளி விட்டாங்க. இங்கே என்னன்னா ரொம்ப லோன்லியாக இருக்குங்க, ரொம்ப தனிமையாக இருக்கீங்க, யாருமே இங்கே இல்லை, அவரும் என்னை பார்க்க மாட்டேன்றாரு, தனியாக இருக்கேன். ஸோ இங்கே தள்ளிட்டாங்க. எப்படி நான் அதை கம்பேர் பண்ணுறேன்னா, திருப்பதியில் கூட போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா போய் நின்னா போதும், க்ரௌடே உங்களை தள்ளின்னு போயிடும். அது மாதிரி தான் இஃப்பாவில் நீங்கள் மென்டாலிட்டியை நல்லா கைத்தட்டுங்களா, ஏன்னா கொஞ்சம் சிரிக்கலாம், கொஞ்சம் கைத்தட்டலாம்.
இப்போ நம்ம இப்போல பார்த்தீங்கன்னா நம்ம மென்டாலிட்டியில் வந்து நம்ம கற்றுக்குறோன்ற தாட் ப்ராசஸ் வேர் ஐ எம் ரெடி டு லேர்ன். நான் கற்றுக்கிறேன், நான் வந்து பண்ணுறதுக்கு தயாருன்னா பெரிய ஆட்கள் ஆர் ரெடி டு ஹெல்ப் அஸ். லைக் சுந்தர் சாராக இருக்கட்டும், பத்து சாராக இருக்கட்டும், ஹரிகரன் சாராக இருக்கட்டும், ராகவன் சார் இங்கே இல்லை, ராகவன் சார் அண்ட் ராம்குமார் சார், மெனி பீப்புள் ஆர் தேர். நான் ஜஸ்ட் ஃபியூ தான் நான் நேம் பண்ணியிருக்கேன். தீஸ் பீப்புள் ஆர் ரெடி டு ஹெல்ப் அஸ்ன்றது தான் சொல்ல வரதுக்கு தான் ஐ ஜஸ்ட் கம்பேர்டு இஃப்பா அண்ட் திருப்பதி. அடுத்தது இது யாருன்றது தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். இவரை யார் இண்டஸ்ட்ரிக்குள்ள கூட்டம் வந்ததுன்னா தெரியுமா? என் பேர் வந்து பாலச்சந்தர். பிகாஸ் நான் யூஸ்வலி ஐ ஃபர்கெட் நேம்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ் இருந்தால் கூட ஐ யூஸ் டு ஃபர்கெட். ஸோ ஐ யூன் டு லிங்க் லைக் திஸ். லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுப்பேன். இது கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா. இது மட்டும் இல்லை, எல்லாமே. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். அடுத்தது குதிரையை பற்றி ஒரு கதை இருக்குது. யாராவது கேட்டிருக்கீங்களா? இதான் ஐடியா இருக்குமான்னு பாருங்கள். நிறைய கதை இருக்கா? சரி, என்னோட கதையும் ஒன்றா இருக்கட்டும். ஸோ ஒரு ஃபார்ம் லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த லேண்ட் லார்டு வந்து ஒரு 3 குதிரை வளர்த்துட்டு இருந்தார். கருப்பு குதிரை, வெள்ளை குதிரை. நான் வந்து கருப்பு வெள்ளைன்றதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக சொல்ல வரேன். அதாவது ஒரு 3 குதிரை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குதிரை இருக்குன்றதுக்காக நான் சொல்ல வரேன். இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு குதிரை என்ன பண்ணிச்சோம், இங்கேருந்து வெளிநாட்டுக்கு, அதாவது வந்து இந்த இடத்த விட்டுட்டு வெளியில் கொஞ்சம் தள்ளி போய் நம்ம வந்து புல்லுலாம் இருக்கான்னு பார்க்கலாம், பசுமையாக இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். அப்போ போகும்போது என்ன ஆச்சான், ஒரு 2-3 வாரம் போயிட்டதுனால மாஸ்டர் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குதிரையை. அதுக்கு ஃபார் இட்ஸ் பேட் லக் இருந்தது, நல்ல இடம் இருந்தது. பட் அங்கே இருக்கிற மாஸ்டர் எப்படி இருப்பாரோ, என்ன மாதிரி இருப்பார் ஆளுன்றது தெரியல. ஸோ அது என்ன பண்ணித்தான், திருப்பியும் வந்து பேக் டு பழைய இடத்துக்கு, தன்னோட ஓன் லேண்டுக்கே வந்துருச்சு. அப்போ கூட இந்த 2 குதிரை கேட்டு தான், ஏன்னா நீ போன சரியாக பார்த்துட்டு வரலையா, என்னாச்சு? அப்போ இல்லைனா பக்கத்தில் ஒரு லேண்டு பார்க்கலாம் இல்லடா அப்படின்னு சொல்லித்தான். ஸோ அதனால் பக்கத்தில் ஃபார்ம் லேண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளி, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி, ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த மாதிரி ஃபார்ம் லேண்டை பார்க்க போச்சான். அப்போ பார்க்க போகும்போது தான் இருந்த இடத்த விட நல்லாவுமே பசுமையாகவும் ரொம்பவும் பிரமாதமாகவும் இருந்ததான். அப்போ என்ன பண்ணித்தான், அதோட ஃபென்ஸ், அதாவது ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா அது வெளியில் போயிட்டாருன்னு. ஸோ ஃபென்ஸு போட்டு பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி பயங்கரமாக அதை வந்து வெளியில் போகாத பண்ணியிருந்தார். ஏன்னா அது நல்ல பெரிய குதிரை, ரொம்ப ரேர் ஸ்பீஷியஸ் போல இருக்குது. ஸோ பண்ணியிருந்தார். ஸோ அதெல்லாம் உடச்சிக்கிட்டு இட் மூவ் அவுட். இது மூவ் பண்ணி வெளியில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி பக்கத்தில் இருக்கிற லேண்டெல்லாம் பார்த்துட்டு, அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்து இட் வாஸ் ஸோ குட். அப்போ என்ன பண்ணித்தான், மிச்சம் இருக்கிற 2 குதிரையும் அந்த இடத்துக்கு வா போகலாம், மிச்சம் இருக்க எல்லா ஃப்ரெண்டு குதிரையுமே வா அங்கே போகலாம், இதை விட அங்கே பசுமையாக இருக்குது, இதை விட சூப்பராகவும் இருக்குது, ரொம்ப வெரைட்டியாகவும் இருக்குது, நிறைய புல்லுகளும் கிடைக்கிறது மேயறதுக்கு, வா போகலான்னு சொல்லித்தான். நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, இதை இங்கே நான் யாரை வந்து பெர்சானிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரேன்னா, இதை திரும்பி பார்க்கும்போது தான் இருந்த லேண்டு, அதாவது தான் இருந்த சின்ன லேண்டு, பெரிய லேண்டுன்னு நினச்சிட்டு இருந்த சின்ன இடம் வந்து ரொம்ப சிறுசாக போயிடுச்சு. இது தேடி போன லேண்டு வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. அதாவது போக 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 ரொம்ப பசுமை ஜாஸ்தியாக இருந்தது. இந்த இடத்த நான் வேறு யாரையும் சொல்ல வரல. ஐ எம் பர்சானிஃபைங் தட் ஹார்ஸ் அஸ் மை ஃபாதர். ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் த ப்ரைவேட் பப்ளிக் செக்டர் கம்பெனி. அப்போ வந்து he had some financial crisis. அப்போ வந்து he was been forced to take post office business. போஸ்ட் ஆஃபீஸ் பிஸ்னஸ் எடுத்த பிற்பாடு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. he moved to மியூச்சுவல் ஃபண்ட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா till this second வரைக்கும் we are doing mutual fund successfully. அதுக்கப்புறம் வந்து I will be really happy to say that we were the first one to do PMS in 2013-14 and we were the first one to do AIF in B30 சீரியஸில். B30 சொல்கிறேன், வேலூரில் ஒரு PMS ஃபஸ்ட்டு கொடுத்தது நாங்கள் தான். அதே மாதிரி வந்து 2020 to 2021 கோவிட் டைமில் we were the first one to give AIF அந்த மாதிரி இடத்துலேருந்து. ஸோ இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, எதனாச்சும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வருது, நம்ம எதனாச்சும் ஒரு நெகட்டிவாக வருதுன்னா குதிரை மாதிரி விழுந்த இடத்துலேருந்து எழுந்துக்கணும். ரஜினி ஆல்ரெடி சொல்லியிருப்பார், நான் குதிரை மாதிரிடான்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர யானை மாதிரி உக்காந்துடக்கூடாது. என்னன்னு தெரியுதா? தண்ணி இருக்கும்.
இது ஒரு தண்ணி தண்ணி தண்ணி. ஏதாவது தெரியுதா? யாருன்னு தெரியுதா? கெஸ் பண்ணிட்டீங்களோ? எலெக்ஷன் நிற்கிறேன். ஐயோ ஐயோ ஏன் சார்? எல்லாருமே சினி ஃபீல்டில் தான் இருக்காங்க. நான் நிறைய விஷயம் வந்து சினி ஃபீல்டோட கம்பேர் பண்ணோம். பிகாஸ் நான் ரொம்ப நிறைய படம் பார்ப்பேன். நிறைய படம் பற்றி பேசிட்டோம் நம்ம. இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சைட் த பாக்ஸ் யோசிச்சிங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பெரிய ஒரு கேப் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க பசங்க எல்லாமே வந்து சினி ஃபீல்டில் இருக்காங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பர்சன், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், யாராவனா இருக்கட்டும், இவங்க பசங்க எல்லாருமே சினி ஃபீல்டில் இருக்காங்க. படம் ஹிட்டாக ஃப்ளாப் பண்ணுறது கிடையாது, கதை வந்துட்டாங்கன்றது தான் மேட்ருங்க. இப்போ நீங்கள் சிவகுமார் சாரை கேட்டிங்கன்னா நான் கூப்பிடவே இல்லை, அவனே வந்தான் சினிமாவுக்கு அப்படின்பாங்க. இப்போது மற்ற 2 பேரை கேட்டிங்கன்னா நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்பாங்க. இதை பாயிண்ட்டை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு, நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த ஃபீல்டோட இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணுன்னா நம்ம முதல்ல அதுக்கான மரியாதையும் அதுக்கான தாற்பூரியத்தையும் கொடுக்கணும். அதுக்கான மரியாதை எப்படி கொடுக்கறது? ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் கொடுக்கலாம். திஸ் இஸ் அன் ஆர்ட் சயின்ஸ். ஒரு மனுஷங்க வந்து உட்காரும் போது அவங்க என்னன்ற சைக்காலஜியை புரிஞ்சுட்டு we are working on it. இது ஒரு பியூர் ஆர்ட். இது எப்படி மரியாதை கொடுக்கறதுனா, இதுக்கு வந்து வீட்டில் உட்காராமல் 8:30 9 o'clock மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 8:30க்கு வீட்டை விட்டு வெளியில் வந்துடணும். ஐ ஷுட் பி ஆன் கிரவுண்ட், வெளியில் வந்துடணும். நம்ம ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும். இங்கே எத்தனை பேர் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம்? நானும் ரொம்ப நாள் கை தூக்கமாக தான் இருந்தேன். 1 மாதமாக தான் கை தூக்குறேன். இப்போ தான் நானே ஆஃபீஸ் வச்சேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நானும் உங்களில் ஒருவன் தான். அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஐ ஹவ் மூட் அப் ஹியர் அண்ட் தென் நான் இப்போ ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம அந்த தொழிலுக்கு ஒரு மரியாதை கொடுத்தோன்னா அது நம்மளுக்கு செய்யறது வந்து உங்களால் யோசிக்கவே முடியாது. ஏன்னா கிளைண்ட் நம்மளை பார்க்குற விதமும் சரி, நம்மளை அந்த பிஸ்னஸை பார்க்குற விதமும் சரி, இட் வில் பி மார்வலஸ். நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். இப்போ சுந்தரத்தில் நான் இருக்கும் போது எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எக்கனாமிஸ்ட் அர்ஜுன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் பக்கத்து பிளேஸ்லாம் உட்காருவார், ரொம்ப க்ளோஸ் டு மீ. அவர் எப்பவுமே ஒன்று சொல்லுவார். சார் நான் சொல்லுவேன், நான் கேட்பேன் அவர்கிட்ட, சார் சுந்தரத்துலேயே இருந்துட்டுமா சார், நிறைய தராங்க, சேலரிலாம் இருக்குது, நல்லாயிருக்கு, அப்படியே உட்காந்து கண்டென்ட்டான ஜாப் இது அப்படின்பேன். அப்போ அவர் சொல்லுவார், இல்லைடா பாலா, ஒரு தட்டில் நீ ஜாங்கிரியை மட்டும் பார்க்குற, அதே தட்டில் ஒரு 10 ஸ்வீட் வச்சா நீ எதை சூஸ் பண்ணணும்னு யோசிப்பார். இதை விட பெட்டரான ஸ்வீட்ஸ் இருக்குன்னு சொல்லுவார். எப்பவுமே சொல்லுவார், இதோட பெட்டரான ஸ்வீட்ஸ் இருக்குது, நீ யோசிச்சுப்பாருன்னு சொல்லுவார். அது அன்றைக்கி எனக்கு சத்தியமாக புரியல. இப்போ தான் புரியுது, அதை விட பெட்டரான ஸ்வீட் இதுதான். ஸோ இங்கே இருக்கிற ஸ்வீட் ஸ்பாட் மாதிரி வேறு எதுவுமே கிடையாது இந்த இண்டஸ்ட்ரி மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுக்கறதுனா, ஒரு சின்ன ஆஃபீஸாவது போடுங்க, அதுக்கான மரியாதையை கொடுங்க. அது நம்ம ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். போட்டுட்டு அதை ஆரம்பித்தாதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்றதை காட்டணும். நம்ம காத்தாலேருந்து ஒரு ஃபார்மல்ஸ் மரம், அதாவது மேங்கோ ட்ரீ. இது எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் இடத்துல தான் நான் பேசுகிறேன். எப்படின்னா, என்னோட அப்பா, அதாவது எனக்கு முன்னாடி இருந்தவர் வந்து he has built such a huge tree, அதாவது அவரை வந்து ஒரு மரமாக வளர்த்துருக்காரு அவர். அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கேருந்து இந்த இடத்துல நடலில் இருந்துக்கிட்டு ஐ கேன் கிரியேட் another ரோட் மேப். ஆல்ரெடி இங்கே வந்து பது சாராக இருக்கட்டும், சுந்தர் சாராக இருக்கட்டும், மகேஷ் சார், அப்புறம் ஹரிகரன் சார் எல்லாருமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹெல்ப் வச்சுக்கிட்டாச்சு we can create another big pathway. இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒரு ஷெல்டராக யூஸ் பண்ணிக்கிட்டு, இந்த இடத்த நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து, ஒரு பழங்கள் சாப்பிட்டுக்கிட்டு, ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுத்து, திருப்பியும் பேக் டு த பவராக ஓடுறதுக்கு இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இட் வில் பி வெரி குட். அடுத்த ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் ஒரு டேட்டா சென்ட்ரிக்காக நான் போட்டுறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பிபிடியில் வந்து டேட்டாவாக இருக்காது. நான் எப்பவுமே டேட்டா தான் போடுறாள். நான் ரிசர்ச்சில் இருக்கும்போது சரி, பிபிடி டேட்டாவாக போட்டு கிரன்ச்சிங் பண்ணி இதில் நம்ம பிபிடியே போட வேணாம் தான் நினச்சேன். இந்த ஸ்லைட் இப்போ நான் பேசுகிறது சரி ஃபார்மலாக இருக்காது, குரூப்பிங்காக இருக்காது. ஏன்னா இந்த ½ hour ஸ்லாட்டில் வந்து 2 விஷயம் முக்கியமானது. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எப்படா நீ முடிப்ப, நான் சாப்பிட்றதுக்கு போனோம், வீட்டுக்கு போனோம்னு நினைப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஏதோ சொல்கிறான், என்ன தான் கருத்து சொல்ல போகிறான், என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் ரதத்தில் நான் இருந்தேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் அங்கே உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது மகேஷ் சார் ஒரு வாட்டி பேசினார். அவங்க வீட்டில் வந்து இது மெடிக்கல் எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன். அப்போ ஹி கேம் அப், ஹி கேவ் எ டாக். அப்போது அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 2 முக்கியமான பாயிண்ட்டு சொன்னார். எனக்கு நல்லா நான் ஐ ஸ்டில் ரிமெம்பர், நோட்ஸ் கூட எடுத்து வச்சுருக்கேன்ல. அதில் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து எப்படி ரெக்ரூட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அது ரெக்ரூட் பண்ணுறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும்.
1-2 மாதமாக திண்டாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கிடச்சி முடிஞ்சுது. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து தன்னோட எம்ப்ளாயிக்கு தான் ஒரு எஸ்ஐபி போடுறேன்னு சொன்னார். அது எல்லாரெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹைக்கு கொடுக்கறதுக்கே யோசிப்பான். புரியுதுங்களா? ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹைக்கு கொடுக்கறதுக்கே அவனுக்கு எது கொடுக்குறோன்னு யோசிக்கும் போது ஹி வாஸ் ரெடி டு கிவ் அன் எஸ்ஐபி. ஒரு எஸ்ஐபி அமௌண்ட்டே கொடுத்தாரு. ஸோ அது கொடுத்தது தான் அது. அப்போ சொல்லும் போது நம்மளுக்கு கேட்கும் போது இதெல்லாம் கூட பண்ண முடியுமா, இதெல்லாம் கூட நம்ம பண்ணலாமா இந்த இடத்துல, இந்த ஃபீல்டில் இருந்துக்கிட்டுன்றத ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்தார். அதுதான் அங்கேருந்து இங்கே மூவ் பண்ண வச்சுது. அப்புறம் சிஆர்கேன்னு ஒருத்தர் வந்து பேசினார், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். சிஆர்கே வந்து பேசும்போது, பிகாஸ் நானும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து டிவிடெண்ட் பிளேயர்ஸ் தான். நாங்கள் நிறைய டிவிடெண்ட் ஸ்கீம்ஸ் தான் கொடுப்போம். பிகாஸ் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸு. ஸோ அப்படி பண்ணும்போது சிஆர்கே பேசும்போது வி வேர் ஏபிள் டு சி அவர் செல்ஸ் இன். அவர் பேசுறது எல்லாமே வந்து நாங்கள் என்கவுண்டர் பண்ண மாதிரியே இருந்தது. ஸோ அப்போ தான் தோணித்து, நம்ம ஏன் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு நம்ம ஏன் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகக்கூடாது, நத்திங் இஸ் டூ லேட் அப்படின்னு புரிஞ்சுது. இப்போ இது ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டாப் 10 countries பை பாப்புலேஷன் 2026 எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1476 மில்லியன் பாப்புலேஷன். 130 மில்லியன் என்னன்னா ரஃபா 130 to 150 மில்லியன் வச்சுக்கோங்க. இது வந்து சேலரி கிளாஸ் பீப்புள். எத்தனை பேர் வந்து மாத சம்பாதியத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, மாத வருமானம் கன்ஃபார்மாக இருக்குன்றது. பிஸ்னஸ் கிளாஸ் எடுத்துக்கல, ஆண்டர்பிரினர்ஸ் எடுத்துக்கல, வெறும் சேலரி கிளாஸ் மட்டும் எடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 25% இஸ் மேல், 16% இஸ் ஃபீமேல். இது ஒரு 10 years பேக் பார்த்தீங்கன்னா 35 இருந்தது மேல், ஃபீமேல் கம்மியாக இருந்தது. இப்போ ஐம் வெரி ஹாப்பி தட் ஃபீமேல் இஸ் இன்க்ரீசிங் தேர். இதை தான் கெஸ் பண்ண முடியுதா? பெர்காபிட்டாவா? யாருங்க பெர்காபிட்டா? ஐயோ, அவ்வளோ பெருசுலாம் நான் போக மாட்டேன். எனக்கே அந்த டெஃபினேஷன்லாம் மறந்து போச்சு. இப்போ அல்ட்ராச் நல்லா கேட்கறது நல்லா இருக்கு. அது வந்து நம்ம எம்எஃப்டிஸ் 130 மில்லியனில் நம்ம லட்சத்தில் தான் இருக்கோம். நம்ம ஒருத்தருக்கு ஒரு கிராமத்தை தத்தெடுத்தா கூட இன்னொரு 5 லட்சம் பேர் வரலாம். நம்ம காம்படிஷன் என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கிறவன் பேங்க்கு, ஏஎம்சி டேரக்ட்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். மேட்ரே அங்கே இல்லைங்க, மேட்ரே நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம தான் நம்மளுக்கு காம்படிஷனே. நம்ம என்ன நினச்சிருக்கோம் பெருசாக, நம்ம வந்து ஒரு 4 கிளைண்ட்டு, ஒரு 10 கிளைண்ட், ஒரு 250 கிளைண்ட், ஒரு 1000 கிளைண்ட்ல கண்டென்ட் ஆயிரும். 130 யோசிச்சிங்களா? 130 மில்லியனா? சரி, 130 விட 100 மில்லியன் யோசிச்சிங்களா? இல்லை 30 மில்லியன் யோசிச்சிங்களா? அன்டேப்டாக எவ்வளோ இருக்குன்றதை யோசிச்சு பார்த்தீங்களா? இங்கே எத்தனை பேர் ராங் செல்லிங்கில் போய் மாட்டிக்கிட்டு அன்டேப்டாக இருக்குன்னு யோசிச்சோமா? இந்த லட்சத்தில் ஏன் அங்கே போய் நம்மளால் பண்ண முடியல? இங்கே நான் சிஎஃப்பி எடுத்துக்கல, அப்புறம் வந்து ஆர்ஏலாம் எடுத்துக்கல, ஜஸ்ட் எம்எஃப்டிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நம்ம ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். நம்ம அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து கண்டெய்ன்டாக இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் பண்ணி வெளியில் வரும். அந்த எக்ஷெல்ல உடச்சிட்டு வெளில வந்தால் மட்டுமே தான் வேலைக்கு ஆகும். இல்லைனா இங்கேயே இலவக்காத்த கிளி மாதிரி இங்கே இருக்க வேண்டியதான். இப்போ இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எதையுமே ஃப்ரீயாக பண்ணாதீங்கன்னு நான் சொல்வேன். தர்மம் பண்ணுங்க, அது வேறு விஷயம். எந்த சர்வீஸுமே நீங்கள் ஃப்ரீயாக பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, லாஸ்ட் மந்த் 13th தான் நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன். அப்போது ரெஃபரன்ஸ் மூலமாக ஒருத்தர் வந்திருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து டாக்டர், பேசிக்காக சீனியர் டாக்டர் தான். அவங்க ஒரு பர் மந்த் ஒரு 1.25 1.3 lakh சம்பாதிக்கிறாங்க. வரும்போது ஷி வாஸ் நாட் ஹேவிங் எ சிங்கிள் ஐடியா ஆஃப் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட். ஒன்றுமே தெரியல. ஃபினான்ஸ்னால் ஸ்பெல்லிங் தெரியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ மோசமாக இருந்தாங்க. ஒன்றுமே தெரியாது எனக்கு. நான் வந்து எப்படி சேமிக்கிறதுன்னு தெரில, சேவிங்ஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஒன்றுமே தெரியல. உட்காந்து ஒரு 2-3 hours கிளாஸ் எடுத்து எல்லாத்தையும் பண்ணி அப்புறம் கிட்டக்க போனால் தான் தெரிஞ்சுது இவங்க கேஒய்சிலே பெரிய ஜீரோவாக இருக்காங்க. கேஒய்சி பண்ணலை, பேனில் மிஸ் மேட்ச்சு, அப்புறம் ஐடி பேஸில் மிஸ் மேட்ச்சு, ஒரே குளறுபடியாக இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் முடித்து ஒரு ஷேப் போட்டு வந்தேன். ஃபோன் பேசும்போது ஷி வாஸ் பிளானிங் டு கோ ஃபார் 15,000 எஸ்ஐபி. ஆஃபீஸ் வந்தாங்க, 35,000 எஸ்ஐபி ஆச்சு. லம்சம் 3 lakhs 4 lakhs நாங்கள் 10 lakhs ஆகிட்டாங்க. ஆஹா, சூப்பராக கிடப்பா. ஆஃபீஸ் ஓப்பன் வந்து முதல் போனி, மொத்த கொடுத்த வாடகை எடுத்துடலாம். கணக்கு போட்டு பார்த்தேன். ஓகே, கணக்கு போட்டால் ஓகே, ஒரு 6 மாதத்தில் கொடுத்த வாடகை எடுத்துட முடியும். நல்ல போனி வந்துருச்சு. சரி, இந்த அம்மா வச்சுன்னு கீழ்ப்பாக்கில் தான் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. அது கீழ்ப்பாக்குள்ளேயே போயிடலாம். நம்ம மைண்ட் அப்படியே வேறு லெவலாக யோசிச்சுது. அங்கே தான் வச்சேன் ஆப்பு பெருசாக. ஃபோன் பண்ணேன். அப்புறம் போன வீக்குக்கு முந்தின வீக் தான் ஃபோன் பண்ணேன். என்ன மேடம், இன்வெஸ்ட்மெண்ட் லிங்க் கொடுத்துட்டுமா, ஃபண்டு சூஸ் பண்ணிடலாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் கம்பேர் பண்ணி அனுப்புகிறேன். நம்ம மாஸ்டர் ஸ்டோக் அது இதுன்னு வச்சுருக்கோம்ல, கிமிக்ஸ் பண்ணணும்ல, அப்படி இப்படி போட்டு கலராக ராக்கெட்டை விட்டு இந்த ராக்கெட் இப்படி இருக்குது, அந்த ராக்கெட் இப்படி இருக்குது, இது புஷ்வானமாக இருக்கும், ஆச்சா போச்சான்னு சொல்லி
அமிச்சா டப்பக்குன்னு கால் பண்ணிவிட்டு, பாலா ப்ளீஸ் ஹோல்ட் ஆன், நான் வந்து எங்கள் மாமா கிட்டே கேட்டேன், எங்கள் மாமா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு, டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போகாதப்பா, டேரெக்டாக போகலாம் அப்படின்னாங்க. ஏண்டா அதை நான் வெண்ணைங்களா அதன் மூலையே சொல்ல மாட்டிங்களாடா, நான் உட்காந்து கேவைசிலாம் பண்ணி வச்சுட்ருக்கேன். நான் யோசித்தேன், இல்லை மேடம் நீங்கள் யோசிங்க, டேக் சம் டைம், ஒரு 15 days எடுத்துக்கோங்க. நம்மளால் டேஸ் தான் வெயிட் பண்ண முடியும், 6 monthsலாம் சொல்ல முடியாது. என்னப்பா கொய்யுந்து, நம்மளால் 6 monthsலாம் வெயிட் பண்ண முடியாது, டேஸ் தான் சொல்ல முடியும், 15 days 25 days தான் சொல்ல முடியும். என்னோட அதிகபட்ச பேஷன்ஸு ஒரு 7 நாள் ஏச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து, இல்லைப்பாலா ஐம் ஜஸ்ட் திங்கிங் ஓவர், லெட் மீ ட்ரை ஆன் மை ஓன், நான் ஓனாக ட்ரை பண்ணி ராக்கெட்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து புஷ்ஷுன்னு ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட வரேன் ஹெல்ப் பண்ணு அப்படின்னாங்க. நான் அடுத்த மெசேஜ் என்ன போட்டேன்னா, கேஒய்சி எல்லாத்தையும் பண்ணது 2500 rupees கம்பெனி சார்ஜஸ் கொடுத்துருங்க அப்படின்னு. அவங்க அடுத்தது நான் போடுறேன், இந்த மாதிரி வந்து சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் மேம், என்னால் பேர் பண்ணிக்கோங்க, என்னால் வேறு வழி தெரியல அப்படின்னு போடுறதுக்குள்ளே யூபிஐயில் பேமெண்ட் வந்துருச்சு. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பீப்புள் ஆர் ரெடி டு கிவ். நம்ம கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கோமான்றது தான் மேட்ரு, நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோமான்றது தான் மேட்ரு, நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோமான்றது தான் விஷயம். இங்கே 6% கமிஷன் வந்தது தெரியுமா 5 வருஷம் முன்னாடி க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸில். 4% ஆச்சு. B30 தூக்குனானுங்க, கரெக்டா? B30 போனோடனே 1.5% ஆச்சு. இப்போ 1.1 பைசாவாக இருக்குது. இப்போ காம்படிஷன் எங்கே தெரியுமா? 0.65 பெருசா, 0.95 பெருசா. இப்போ நாளைக்கு 0.40 பெருசா, 0.55 பெருசா, 10 பிப்ஸ் தான் நம்ம வாழ்க்கையே ஓடும். டைரக்ட்டுக்கும் ரெகுலருக்கும் that playing game will be very thinner. தின்னாயிடும். இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்னால அது கோடே கணக்கு தெரியாது. நம்மளோட காம்படிஷன் அவ்வளோ இன்டென்ஸ் ஆகிடும். நம்மளோட பிளேயிங் ஆஃப் மார்ஜின் கேம்ஸே வந்து 10 பிப்ஸ் 5 பிப்ஸில் தான் இருக்கும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அடாப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோமான்றது யோசிக்கணும். நான் இப்போ கேட்டுட்டேன், நீங்கள் எல்லா கிளைண்ட்டையும் கேளுங்கன்னு சொல்லலை. கேட்டுட்டு நாளைக்கு எல்லா கிளைண்ட்டும் போயிட்டான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடாதீங்க. நான் அதை சொல்லவே இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். சரி பண்ணிட்டோம், ரொம்ப நிறைய வேலை செஞ்சோம், 2 வாரம் உட்காந்து ராப்பாலாம் வேலை செஞ்சோம். ஊருக்கு கூட லேட்டாக போனேன். அதனால் என் ஒய்ஃபை பக்கத்துக்கு லேட்டாக போனேன். டேய் ஒன்றால் தான்டா காசை கொடுறா அப்படின்னு. பெட்ரோல் சார்ஜாவது வட்டுமேன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஷீ இஸ் ரெடி டு கிவ். அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க கொடுக்கறதுக்கு, ஃபீஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கோமான்றது தான் மேட்ரு. இப்போது இந்த குடை வந்து நம்ம சின்ன வயசு ஸ்கூலில் வந்து ட்ரில் மாஸ்டரோ ஒரு அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த குடையோட பெரிய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, மழையிலையும் குளிர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் தேர். அது ஒன்று. அதை தவிர என்னென்னா, இது வெயில்லையுமே நீங்கள் போனாலும் அந்த ரேடியேஷன் ஹெவியாக உங்களுக்கு இருக்காது. யூ வில் நாட் ஃபைண்ட் த ரேடியேஷன் வெரி ஹெவி. பிளாக் கலர் குடையில் இருக்கும்போது இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கிளைண்ட்டு கிட்டக்க நம்ம இந்த மாதிரி இருக்கணும். ஒரு புல் மார்க்கெட்லேயும் நம்ம இருக்கணும், பேர் மார்க்கெட்லேயும் வி ஹவ் டு பி ஓப்பன். நான் புல் மார்க்கெட்டில் மட்டும் தான் காசு வாங்குவேன், பேர் மார்க்கெட்டில் நானே கடை சாத்திடுவோன்னு இருக்கக்கூடாது. பேர் மார்க்கெட்லேயும் நம்ம கடையை ஹெவியாக ஓப்பன் பண்ணி நிறைய நாள் வச்சுருக்கணும். சாட்டர்டே சண்டே கூட ஒர்க் பண்ணணும். வி ஷுட் பி ரெடி டு சப்போர்ட் த கஸ்டமர்ஸ். நம்ம ரெடியாக இருக்கணும். அவங்க பேனிக் ஆக தான் செய்வாங்க. அவங்க எடுக்கிற காசு எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம தான் சொல்லணும். இந்த கடந்த 2 மாதத்தை தாண்டி இந்த 1 மாதத்தில் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே ஐ ஹவ் ஜென்ரேட்டட் 95 lakh ஆஃப் இன்ஃப்ளோ. இதனால் இந்த மார்க்கெட் டவுனாக இருக்கும் போது கூட நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மார்க்கெட் டவுனாக இருக்கும் போது அவங்க கிட்டக்க நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணாமல் மனிதனாக கூட அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்டாக இருந்தாலே போதும், அவங்க நம்மளை மறக்க மாட்டாங்க. ஏன் மார்க்கெட் இறங்கும் போது நம்ம கேஷ் எடுத்து கொஞ்சம் கொடுங்க. அவன் கேஷ் வேணும்னு கேட்டால், அவன் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கான்னா நம்ம கேஷ் எடுத்து கொடுப்போமே. நேற்றுக்கு என் ஃப்ரெண்டோட அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்தார். ஐ சென்ட் 50,000 ஃப்ரம் மை சேலரி இன்கம். என்னோட இதில் நான் கரண்ட் அக்கௌண்ட் வந்து மூவ் பண்ணுறேன். என்னோட சேலரியில் 50,000 அமிச்சேன். அவன் எதுக்கிட்ட அமிச்சான்னு கேட்டால் வச்சுக்கூடான்னு சொன்னேன். பிகாஸ் ஹீ ஹிம்செல்ஃப் அலோன். அவங்க அப்பா ரிட்டையர்மெண்ட் கிளாஸ் பண்ண 75 lakhs மட்டுமே என்கிட்ட இருக்குது. அது இந்த மார்க்கெட்டில் இறங்கியிருக்கு. அவன் ₹1 கூட கேட்கல. ஸோ ஜஸ்ட் டு சப்போர்ட் ஹிம். அவங்கள அந்த ட்ராமாடைஸ் அந்த டைம்லேருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கலாமே. அதை நம்மளால் அந்த சப்போர்ட் தான் பண்ண முடியும். போயிட்டு அவங்க கூட ஹாஸ்பிட்டலில் நிற்க முடியாது. என்னால் பைசாவால் ஹெல்ப் பண்ண முடியும். அவனும் போயிட போகிறதில்ல. ஹீ வில் பி தேர் டு கிவ் மீ ரீசன் பண்ணிவிடுவான் திருப்பியும். அதே மாதிரி வந்து இந்த பேஸ்கெட்டை வச்சுக்கிட்டு இருக்கணும் எப்போதுமே. வெறும் மியூச்சுவல் ஃபண்டு மட்டும் தான் விற்பேன், வெறும் இன்சூரன்ஸ் மட்டும் தான் விற்பேன்னு சொல்லிட்டு கண்டெய்ண்டாக இருக்காதீங்க. பி ரெடி டு செல் எனிதிங். வேலையாக இருந்தால் ஒரே ஒரு வேலை தான், ஒரே ஒரு சம்பளம் தான், அவங்ககிட்ட கை கட்டி நிற்கணும் தான். இது இருந்ததுன்னா எல்லாமே நம்ம பண்ணலாம். ஏஎஃப் பண்ணலாம், பிஎம்எஸ் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி. நான் சின்ஸ் பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் ஆர்ஏ பேக்ரவுண்ட், நான் ப்ரைவேட் ஈக்விட்டியும் பண்ணேன். 25 crores வந்து வேலூர்லேருந்து ஒரு ஸ்மால் கேஸில் ஃபீஸ் வாங்கி வி டிட் தட் பிஸ்னஸ்.
ஃபீஸ் வாங்க முடியுமான்னு யோசிக்கும் போது ஒரு வேலூர் மாதிரி ஒரு B30 ப்ராக்கெட்டில் இருக்கிற ஏரியாலேருந்து பீப்புள் ஆர் ரெடி டு கிவ் மணி. அதுதான் நான் திருப்பி என்ஃபோசிஸ் பண்ண விரும்புகிறேன். நம்ம தான் யோசிக்கிறோம், நம்ம RAF ஆகிட்டா ஃபீஸ் கொடுப்பாங்களா, நம்ம CFP ஆகிட்டா ஃபீஸ் கொடுப்பாங்களா, கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுதான் இங்கே விஷயம். நம்ம வந்து அடாப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறோமான்றது தான் திருப்பி நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா 2 முக்கியமான விஷயம் இதில் சொல்ல வர்றது என்னென்னா, ஐ ஷுட் தேங்க் காசி ட்ரிப். காசி நான் போயிருந்தேன், வாரணாசி போயிருந்தேன். அப்போது தட்ஸ் when I met ராகவன் சார். அங்கே வந்து ஹீ புஷ்ட் மீ டு வியட்நாம் ட்ரிப், விவேக் கார்வாவோட. எனக்கு தெரிஞ்சு வந்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். நானும் என் ஒய்ஃப் வேர் த லாஸ்ட் கப்புள் டு ஜாயின் தட் குரூப். ஏன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கேட்டை சாத்திட்டாங்க. கடைசியாக ஹையரான அமௌண்ட்டு கொடுத்து உள்ளே வந்தோம். அப்போது தட்ஸ் when I met so many people. சுந்தர் சார் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க, ராகவன் சார் வந்திருந்தார், அப்புறம் சுரேஷ் சார் வந்திருந்தார், அப்புறம் ராம்ராஜ் சார் வந்திருந்தார், பத்து சார் வந்திருந்தார். இதில் பத்து சாரை கொஞ்சம் க்ளோஸாகவே தெரியும் கொஞ்ச நாளாக. இதில் சுரேஷ் சாரோட மிஸ்ஸஸும் சரி, ராகவன் சார் சுந்தர் சாரோட மிஸ்ஸஸும் சரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அது அப்படியே என்னடா குத்திப்புட்ட அப்படின்ற மாதிரி இருந்தது. பஸ்ஸில் ஒரு கேள்வி கேட்டாங்க. என் ஒய்ஃப் கூட நான் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, மை ஒய்ஃப் இஸ் பேசிக்கலி an ஆர்டிஸ்ட். ஓவியங்கள்லாம் வரைவாங்க, உட்காந்து டக்குன்னு கேரிகேச்சர் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. as well as she is a வீணை பிளேயர். பாட்டு போடுவாங்க, வீணை பிளேயர் வேறு. இது வேறு கொயின் கத்தினே இருக்குப்பா நான் பேசும்போது. வீணை பிளேயர் வேறு. ஸோ அப்போது மேடமும் சரி, சுரேஷோட மேடமும் சரி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. இப்படியாப்பட்ட ஒரு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்க, இந்த டேலண்ட்டை வச்சு நீ KYCயும் கேனும் வெறும் பேன் லிங்கிங் பண்ணிகிட்டு இருக்கியே, மனசாட்சி இருக்காடா உனக்குன்னு கேட்டாங்க. அப்படியே குத்தி போட்டாங்க எஜமான்ற மாதிரி இருந்தது. அப்போது தட்ஸ் when I just thought of it. ஏன் நம்ம வந்து சேர்த்து கிளஸ்டராக கொண்டு போகக்கூடாது? இந்த ஷேர்ஸையும் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்தையுமே கிளஸ்டராக சேர்த்து ஒரு கிளைண்ட் கிட்ட கொண்டு போகிறது என்ன தப்பு? ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு ஒன்ஸ் அ கிளைண்ட் இஸ் கம்மிங் அப், நம்ம வந்து அவங்ககிட்ட கொடுப்போம். let them choose whatever he wants it to be. நான் RA லைசன்ஸ் வச்சுருக்கேன், PMS லைசன்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, AF இருக்குது, எல்லாமே இருக்குது. அவன் ஆனால் அவன் சூஸ் பண்ணிட்டு போட்டோம். why should I be like bothering about that அப்படின்றது அங்கே தான் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் வந்தது. சார் தேங்க்யூ சார். மேடம் கிட்ட சொல்லுங்கள், மேம் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து அந்த ஒரு மிக பெரும் அந்த ஒரு கான்வர்சேஷன், பஸ்ஸில் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்கள். ஒரு டீ பிரேக்னு நினைக்கிறேன், அது டீ பிரேக் தானே மேம்? சுந்தர் சார் மேம்லாம் வந்து அப்படியே திரும்பி வந்து ஆக்ரோஷமாக பேசினாங்க. ஐஸ்கிரீமாக வச்சுட்டு இருப்பாங்க, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பேசின இம்பேக்ட்னால மட்டுமே தான் அடுத்தடுத்து வேகமாக நடந்தது. அப்புறம் பத்து சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் ஆஃபீஸ் பேசலாம், வாடா ஆஃபீஸ் ரூமுக்கு வாடா ஆஃபீஸ் ரூமுக்கு வாடான்ற மாதிரி கூப்பிட்டுருவார். ஸோ நான் அவர் இடத்துல இருந்தால் கூட நான் கூட அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானான்றது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அது யோசிக்கவே முடியாது. அவருக்கு இருக்க பிஸி ஷெடியூலில் என்னை கூப்பிட்டு பேசணுன்றதெல்லாம் அவசியமே கிடையாது. என்னோட கேம் பிளான் ஃபுல்லாக கேட்டார். ஹிஸ் விஷன் வாஸ் ஸோ பிக். 2017 அவர் வந்து கம்பெனியாக ஆரம்பி தனியாக வான்னு சொன்னார். அப்போ என்னால் முடியல, சின்ஸ் பிகாஸ் அப்பா வந்து சர்வீஸில் இருந்தார், நானும் ஒர்க்கில் இருந்தேன். பட் அந்த எய்மை வந்து இப்போ என்னால் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் எங்கள் வீட்டில் ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி 4 பேர்லையும் ஏஆர்என் கார்டு இருக்குது. இருக்கிற அத்தனை பேர்லையும் இருக்குது. நல்ல வேலை எங்கள் பாட்டி செத்து போயிட்டாங்க, ஆனால் பாட்டி பேர்லையும் ஏஆர்என் கார்டு இருந்திருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா அத்தனை ஏஆர்என் சரண்டர் பண்ணிவிட்டு வி மேட் இட் ஏ ஒன் ஃபார்ம், ஒரே ஒரு ஃபார்மை கொண்டு வந்தோம். தட் இஸ் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், தட் இஸ் எமரால்டு வெஞ்சர்ஸ். அதை கொண்டு வரதுக்கு 1.5 வருஷம் ப்ராசஸாக இருந்தது. ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ், ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது. அதை கொண்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும்போது பத்து சார் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறதா இருக்கட்டும், மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆஃபீஸ்க்கு போய் பேசுறதா இருக்கட்டும், ஹி வாஸ் ரெடி, எப்பவுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி. அதுதான் நான் சொன்னேன், நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன், நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அங்கேருந்து நேரம் இங்கே வந்துடலாம். அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. வீடியோ ப்ளே பண்ணால் சவுண்ட் வருவாங்க. எப்பவுமே ஃபோன்லேயே இருக்காரு. அடுத்தது அவர் பேசும். மேல உச்சத்துக்கு போகும்போது உலகம் நம்மள பார்க்கணுன்றதுக்காக போக கூடாதுடா. உச்சத்துக்கு போய் நம்ம உலகத்தை பார்க்கணுன்றதுக்காக போகணும். கோயில் கட்டும் போது எல்லா செங்கலும் முந்தி அடிச்சு ஓடி வந்துதான். அதுல முதல்ல வந்த செங்கல் எல்லாமே வந்து பவுண்டேஷனுக்கு போயிடுச்சு. கடைசியா வந்த கல்லு தான் கலசத்துக்கு போச்சு. அதனால முதல்ல வரணும்னு அவசியம் இல்ல, கடைசியா வந்தாலும் கலசத்துக்கு மேல ஞாபகம். வாழ்க்கையில வந்து கலரா இருக்கிற மீன் தான் தொட்டில இருக்கணும். சாதாரணமா இருக்கிற மீன் வந்து கரிசட்டில தான் இருக்கும். நம்ம கலரா இருக்கிற மீன் எப்பவுமே தொட்டில இருக்கும். ஓகேயா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு நாள் ஆனாலும் வெற்றி வந்து நம்மளை தேடி வரும். கொஞ்சம் நேரமாகும், அவ்வளவுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பெயின் வந்து மத்தவங்க சிரிக்கிறதுக்காக இருக்கலாமே தவிர எங்க சிரிப்பு மத்தவங்களோட வலிக்காக இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நாங்க இங்க நிக்கிறோம்.
என்னைக்குமே நம்ம நல்லது பண்றோம்ன்ற ஒரு சிந்தனை நம்ம கூட இருந்தா போதும். நம்ம நல்லது செய்யறத கொண்டு போய் சமுத்திரத்துல கொட்டினாலும் என்னைக்கா ஒரு நாள் நம்ம பாலைவனத்துல போகும்போது அது நம்மளுக்கு அருமருந்தா வந்து விழும். ஸோ நான் சொல்ல வேண்டிய டைலாக் கடைசியாக அவரே சொல்லிட்டாரு. ஸோ நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ்ன்னு யோசிச்சிங்களான்னு தெரியாது. நிறைய பேர் கடனில் இருக்காங்க, நிறைய பேர் பணமே இல்லாமல் இருக்காங்க. எப்படி சேமிக்கிறோன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம ஐடியா கொடுத்து ஐடியா மணியாக நம்ம விளங்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய பல்பானந்தாவா நம்ம அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட நம்ம ஐடியா கொடுத்து நம்ம ஒரு ஐடியா மணியாக நம்ம விளங்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பல்பானந்தா மாதிரி அவங்களுக்கு இருக்கும்ன்றத யோசிச்சு பாருங்கள். நம்ம அவ்வளோ செய்யும் போது அந்த தொழிலுக்கு நம்ம என்ன திருப்பியும்